வயஸ்தஹிப்பு முஸ்தஹபாக இருக்கிறது, லில் முத்தவஸ்ஸி யாருக்கு, ஒது செய்கிறவருக்கு, ஐ என்விய தஹாரத்தை, ஐ என்விய நவா என்வினா ஃபேல முசாரி, அன் வந்து நசம் கொடுக்குது, ஐ என்விய தஹாரத்தை, தஹாரத்தை மஃபூல். அப்போ ஃபாயில் யாரு, என்வியால் இருக்கக்கூடிய ஹுவா ஜமீர், அது யாரை குறிக்குது, அது ஒது செய்கிறவனை குறிக்குது. ஒசு செய்கிறவ ஒசுக்காக நீயத்து செய்கிறது முஸ்தஹபு, சிறந்தது, நல்ல விஷயம். யஸ்தஹிப்பு முஸ்தஹபாக இருக்கிறது, லில் முத்தவஸ்ஸி, முத்தவஸ்ஸினா ஒது செய்கிறவன் ஒரு ஆணாக, இது ஆணுடைய சீகா தான், ஆணுடைய சீகாவை சொல்லி ஆணாக இருந்தாலும் இதுதான் சட்டம், பெண்ணாக இருந்தாலும் இதுதான் சட்டம். என்விய தஹாரத்தை, நவா என்வினா நீயத் செய்கிறது, நீயத் ஒது செய்கிறேன், சுத்தத்துக்காக ஒது செய்கின்றேன் என்று நீயத்து செய்வது என்னவா இருக்குது, முஸ்தஹபாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி வாழணும்னு சொல்லுவான், சில நேரங்களில் ஹதீஸ்லேயும் அல்லாஹ் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதை செஞ்சு காட்டினவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்போ வந்து நமக்கு வந்து மார்க்க ஆதாரம் என்பது அல்லாஹ் சொன்னதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்னதை எவ்வாறு செய்தாங்களோ அப்படி செய்கிறது தான் நமக்கு கடமை. புரிஞ்சா? இப்போ நீயத் வந்து முஸ்தஹப்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி வந்து ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னால் பிரபல்யமான ஹதீஸ் இருக்குது. இன்னமல் ஆமாலு, இன்னமா நிச்சயமாக, அமாலு அமல்கள் என்பது, செயல்கள் என்பது, பின் நீயாத் எதை கொண்டுதான் ஆகும், நீயத்தை கொண்டுதான் ஆகும். நீ நீயத்து நல்லா இருந்துச்சுன்னா உன் தொழுகை கூடும், நீயத் சரியா இருந்துச்சுன்னா நோன்பு கூடும், ஹஜ்ஜு கூடும், உம்ரா கூடும், எல்லாமே கூடும். நீயத் தவறா இருந்துச்சுன்னா சில நேரங்களில் நீயத்தின் காரணமாக அந்த அமலே கூடாது, சில நேரங்களில் நீயத் சரியில்லாததுக்கான பாவமாகும். விளங்குச்சா? இந்த ஹதீஸ் வந்து மிர்காத்தில் இருக்குது, மிஷ்காத்தில் இருக்குது, புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. புரிஞ்சா? அடுத்த இது ஃபிக்ஹுடைய சட்டம், மார்க்க சட்டம் என்னவென்றால் வயஸ்தௌஇப, வயஸ்தௌஇப எங்கேயாவது அன்னு இருக்கும், அதுக்காக நசம் கொடுத்துருக்குது. புரியுதா? எங்கேயா அன்னு இந்த ஐ என்வியா வந்துச்சு இல்லையா, அதோட இது சேர்த்து ஐ யஸ்தௌஇபன்னு அர்த்தம். ஃபேல முதாரி அன்னு வந்து நசம் கொடுக்குது. ஐ யஸ்தௌஇப ரஅஸஹு, யஸ்தௌஇபா என்று சொன்னால் முழுமையான செய்யணும், ரஅஸஹு தன்னுடைய தலைக்கு, பில் மஸ்ஹி மசாவின் மூலமாக முழுமையா தலைக்கு மசா செய்யணும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், தலையுடைய கால் பாகம் மசா செய்யறது ஃபர்துன்னு படிச்சிருக்கோம். அப்போ முழுமையான தலைக்கு மசா செய்யறது முஸ்தஹபு, சுன்னத்து. விளங்குச்சா? ஆமா, விளங்கிருச்சா சொன்னது? சரி. இப்போ எல்லா அமல்களையும் நம்ம மூணு தடவை செஞ்சோம்ல, ஆனால் தலைக்கு மசா மட்டும் ஒரு தடவை செய்வோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது, உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஹதீஸ். அது நிறைய இடத்துல ரிவாயத் செய்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க குல்லுஹா, அவங்களுடைய எல்லா ரிவாயத்துக்களும், உஸ்மான்னா ரதியல்லாஹு ஒரு சஹாபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், நபி அவர்கள் சொன்னதை கேட்டவங்க. குல்லுஹா அந்த இதை பற்றி சொல்லப்படுகிற எல்லா ஹதீஸும் ததுல்லு குறிப்பிட்டப்பட்டுள்ளது, அலா மஸ்ஹில் ராசி எதை பற்றி, தலைக்கு மசா செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி. அன்னஹு மர்ரத்தன், அது எவ்வளோ, அன்னஹு மர்ரத்துன் அது எவ்வளோ, ஒரு தடவை. அன்னஹு மர்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை செஞ்சதா நிறைய ஹதீஸ் இருக்குது. அப்போ வந்து கை கழுவுறது 3 தடவை, வாய் கொப்பளிக்கிறது 3 தடவை, முகத்தை கழுவுறது 3 தடவை, வாயை கழுவுறது 3 தடவை, காலை கழுவுறது 3 தடவை, நம்ம தலைக்கு மசா செய்யறது மட்டும் ஒரு தடவை. விளங்குச்சா? புரிஞ்சா? 2 மசாயில் ஆயிடுச்சு. 3வது மசாயில் என்னன்னா வயுரத்திப, ஐ யுரத்திபன்னு அர்த்தம். வயுரத்திப ஐ யுரத்திபல் உஸூஅ, உஸூல வந்து தர்தீப் செய்யுங்க. தர்தீப்னா என்ன? வரிசையாக செய்யுங்க. வரிசைனா என்ன? ஃபயபுததியூ பிமா பத அல்லாஹு தஆலா, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பம் செஞ்சிருக்கிறானோ அதை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க. எதை கொண்டு ஆரம்பம் செஞ்சிருக்கான்? ஒரு ஆயத்து வந்துச்சுல்ல,
ஒதுவை பற்றி முதல் பாடத்தில் ஒரு ஆயத்து வந்துருச்சுல, மாயிதாவுடைய வசனம். அந்த ஆயத்தில் முதல்ல எதை கழுவு சொன்னால? முதல்ல முகத்தை ஆயத்தை எடுத்துப்பாரு. முதல்ல முகத்தை கழுவுங்க, அப்புறம் கையை கழுவுங்க, அப்புறம் தலைக்கு மசாஜ் செய்யுங்க, அப்புறம் கால் கழுவுங்கன்னு வந்திருக்கும். இந்த 4 தானே ஃபர்து. வரதாச்சுன்னா ரத்திபுல் ஒசுவை தர்த்தீபாக செய்யுது. அப்போ தர்த்தீபா செஞ்சுதான் ஒசு ஆகுமா? இல்லை. ஒருத்தர் நேராக போயிட்டு கையை கழுவுறான், காலை கழுவுறான், அவர் மூஞ்சி கழுவுறான், மசாஜ் செய்கிறான், ஒசு ஆயிரும். ஆனால் முஸ்தஹப் என்ன, சிறந்தது என்னன்னா முதல்ல முகத்தை கழுவுறது, அதுக்கப்புறம் கையை கழுவுறது, அப்புறம் மசாஜ் செய்கிறது, அப்புறம் கால் கழுவுறது. இப்போ வந்து சுண்ணத்தில் தர்த்தீப் இல்லை. சுண்ணத்தை கூட இப்படி தர்த்தீப் செய்யணும். முதல்ல கையை கழிட்டோம், சுண்ணத்து. அப்புறம் வாயை கொப்பளித்தோம், விஸ்வாக் செஞ்சோம், 2வது சுண்ணத்து. அதுக்கப்புறம் மூக்கை சுத்தப்படுத்துகிறோம், 3வது சுண்ணத்து. அதுக்கப்புறம் முகத்தை கழுவுறோம், இது ஃபர்து. அதுக்கப்புறம் கையை கழுவுறோம், 2வது ஃபர்து. அதுக்கப்புறம் தலைக்கு மசாஜ் செய்கிறோம், 3வது ஃபர்து. அப்புறம் லாஸ்ட்டில் கால் கழுவுறோம், 4வது ஃபர்து. விளங்குச்சா? பிமா பதா அல்லாஹு தஆலா பிதிக்ரிஹி. இந்த ஒசுவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ, ஃபஸ்ட்டு என்ன சொன்னானோ அதை ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு, 2வது, 3வது, 4வது, 4 ஃபர்துகள் 4ஐயும் அந்தந்த இடத்துல ஆரம்பிக்குது. இப்போ இந்த 4மே தர்த்தீபோட செய்கிறது சுன்னத்து, முஸ்தஹபு, சுன்னத்து. விளங்குச்சா பாடம்? அடுத்தது பார்த்தா பில் மயாமினி இருக்கா? மயாமின்னா வலது புறத்துல ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வலது கையை தான் கழுவணும். முதல்ல வலது காலை தான் கழுவணும். 2 கால் இருக்குது, வலது கால். முதல் 2 கை இருக்குது, வலது கை. புரிஞ்சா? வலது புறம் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. செருப்பு போடும் போதும் வலது புறத்துல தான். இப்போ ஜிப்பா போடுறோம், ட்ரெஸ்ஸை போடுறோம்னா ஃபர்ஸ்ட் வலது கையை போடணும். விளங்குச்சா? அடுத்தது போலாமா? தவாலியு. தவாலினா பைதரப்பை தோணா. தவாலினா என்ன? முகத்தை கழுவிட்டோம், 10 நிமிஷம் கழிச்சு கையை கழுவுறோம், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு காலை கழுவுறோம். இது இல்லை. ஒரு உறுப்பு காயாத அளவிற்கு இன்னொரு உறுப்பை முகத்தை கழுவி இருக்கோம், அங்கே தண்ணி ஈரமாக இருக்குது, அதுக்குள்ள கையை கழுவிட்டோம், அங்கே ஈரமாக இருக்குது, மசாஜ் செஞ்சிட்டோம், மசாஜ் செஞ்சு லைட்டாக ஈரமாக இருக்குது, காலை கழுவிட்டோம். இதான் தவாலியும். இப்போ வர்றது கையை கழுவுறது, அப்புறம் போய் ரவுண்ட் அடிச்சு டீயை குடிச்சிட்டு வந்து மறுபடியும் முகத்தை கழுவுறது, மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு போய் காலை கழுவுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது முஸ்தஹபு. விளங்குச்சா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாரு, மஸ்ஹுர் ரக்கபத்தி இருக்குதா? முதாஃபிலை மஸ்ஹுர் ரக்கபத்தி இல்லையா? மிஸ் ஆயிடுச்சா? அதில் ரக்கபான்னு சொன்னா சரி விடு. ரக்கபான்னு சொன்னா கர்தன், இது தொண்டை, இது என்ன கழுத்தா? இந்த கழுத்துக்கு மசாஜ் செய்கிறது மஸ்ஹுர் ரக்கபத்தி சுன்னத்தா இருக்குது, முஸ்தஹபா இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஒது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒது எல்லாமே முடிஞ்சிருச்சுல. இப்போ விஷயம் என்னன்னா, ஃபர்து இருக்கு இல்லையா? ஃபர்துல எங்கேயாவது தண்ணி போகலைன்னா ஒது கூடுமா? கூடாது. அதான் அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. ரஆ ரஜுலன், நபி அவர்கள் வந்து ஒரு நபரை பார்த்தாங்க. அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு நபி அவர்கள் ஒரு நபரை பார்க்குறாங்க. யுசல்லி, அவர் என்ன செய்கிறாரு? தொழுதுட்டு இருக்காரு. வஃபி ஸஹரி கதமிஹி, அவருடைய காலுக்கு மேலே வந்து லமாத்துன், காய்ந்த இடம் இருக்குது. கால் கழுவி இருக்காரு, ஆனால் சில பாகங்களில் தண்ணி போகலை. கத்ர திர்ஹமி, எந்த அளவுக்கு? இந்த 1 ரூபாய் அளவுக்கு, திர்ஹம் அளவுக்கு போகலை. லம் யுசப்ஹா அல்மாவு, தண்ணி அங்கே போகலை. ஃபஅமரஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு கட்டளை இட்டாங்க. ஐயுஈதல் வுஸு, முதல்ல என்ன பண்ணு? நீ ஒதுவை திரும்ப செய்யி. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? நீ தொழுவ சலாத்த, தொழுகையை திரும்ப தொழுவு. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் முதல் பாகத்தில் பேஜ் நம்பர் 23 இருக்குது. நைலுல் அவுத்தார் என்ற கிதாபில் முதல் பாகத்தில் பேஜ் நம்பர் 190 இருக்குது. புரிஞ்சா? விளங்குச்சா பாடம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் பார்க்கலாம்.